வணக்கம் மக்களே, மீன் பிடிக்க போகலான்னு நைட்டு வலையை எடுத்துக்கிட்டு நானும் ஆதி மாமா 3 பேருமே கிளம்பிட்டாங்க. கொண்டு போய் வலையை பக்கத்து கம்மாயில் இறக்கியாச்சு. காலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, காலையில் மீன் அலுவாட்டமாக தெரிஞ்சிச்சு. கரையில் பூரா மீன் ஒதுங்கிட்டு இருந்துச்சுங்க. சரி, அதோட இறங்கி நான் வலையை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு மாமாவும் இறங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. பார்த்திங்கன்னா, இங்கேருந்து இந்த கரையிலேருந்து அந்த கரை போய்ட்டு அங்கே இருக்கிற கரையில் இருக்கிற மீனை எடுக்கணும், இந்த கரையில் இருக்கிற மீனை எடுக்கணும் வலையில். அவர் அந்த கரையில் உள்ள மீனை போய் பார்த்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நெட்டுக்க பார்த்திங்கன்னா வெறும் தேலி மீன் தான் அதிகமாக இருந்துச்சு. அந்த தேலி மீனை பூராத்தையும் அங்கிட்டே தூக்கி வீசிட்டு வந்துட்டார். ஒன்று 2 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் இருந்துச்சு ஒரு கெளுத்தியும். அந்த கெளுத்தியை பூரா அங்கிட்டே எடுத்து அந்த கரையிலே தூக்கி வீசிட்டு வந்துட்டார். செத்துருச்சு ஆல்ரெடி. 10லேருந்து ஒரு 15 கெளுத்திக்கிட்டே இருக்குங்க. அப்புறமா கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு கட்லா கடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கையை காமிச்சார். நான் அந்த கட்லாவை எடுத்துட்டேன் அப்படின்னு. சரி, அதோட அங்கேருந்து வந்து இந்த கரைக்கு இந்த பக்கம் நீஞ்சி வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்லாவை எடுத்து கையில் காமிச்சார். சைஸானது தான், கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ இருக்கும். 1 கிலோ சைஸில் தான், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. 1 கிலோ அதை வந்தோடனே ஆதி வாங்கிட்டான் கையில், தண்ணிக்கரை ஓரத்துலையே பார்த்திங்கன்னா தெரியும். அதை வாங்கி அந்த கையில் வாய் கொஞ்சம் சரியான பெருசாக இருந்துச்சுங்க. கிட்டத்தில் பார்க்கவே நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதோட சரி ஆதி பாருங்க சித்தப்பா, நல்லா பெருசாக இருக்குது சித்தப்பா, கொண்டு போய் பொறிச்சிடணும் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி கூட வாங்கி நானும் பார்த்தேன். அதில் வாங்கும்போதே கையிலேருந்து கீழே விழுந்துருச்சு. பிடிக்கலாம் ட்ரை பண்ணேன். சரின்ட்டு வளருச்சு. சரி, மறுபடியும் அப்புறம் எடுத்து கடைசியில் தூக்கிட்டாங்க. தூக்கி பார்த்தா ஒரு கரெக்டாக 3/4 கிலோலேருந்து 1 கிலோ இருக்கும். கரெக்டாக 800 கிராம் 900 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ரொம்ப பெருசுலாம் கிடையாது, நார்மலான சைஸ் தான். சினையாகத்தான் இருந்துச்சு. அறுக்கும்போது பார்த்தோம், அறுக்கும்போது சினையாகத்தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரமாக கிடந்துச்சு வலை. அதுக்கப்புறம் தான் அந்த வலை. சரி, அவங்க கையில் ஆதி கையிலே கொடுத்துட்டு அதை வாங்குறேன்னு கீழே போட்டாங்க. வாங்கினவன் டபக்குன்னு விட்டுட்டான். எதாவது கீழே பொத்துன்னு விழுந்துருச்சு. சரி, அதோட இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இங்கேருந்து தூக்கிட்டு கிளம்பிடுவோம், போயிட்டு வீட்டில் சில வேலைகள் இருக்குது அப்படின்றக்கா. சரி, அங்கேருந்து அந்த ஒரே ஒரு கட்லா மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்கள் 3 பேருமே அங்கேருந்து கிளம்பிட்டோம். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த கெளுத்தி, கட்லா ப்ளஸ் ஜிலேபி, இது 3 விரால், இது 4 மீன் தாங்க அதிகமாக கிடக்கு. இல்லை, அதோட பைக்கில் போட்டாச்சுங்க. போட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப. உங்கள் ஏரியாவில் என்ன மீன் இருக்குங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க.